ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கடகராசி என்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி என்பர்களுக்கு மார்கழி மாத கிரகநிலை அறையும்போது உங்களுடைய ராசிநாதனான சந்திர பகவான் நல்ல வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த நேரம் உதயமாகுது. அது மட்டும் போதாதுன்னு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் இருந்துட்டு இருக்குங்க. அப்போ இந்த மாத காலகட்டத்தில் தன் அறிவால் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாத காலகட்டம் அப்படின்றத சொல்லலாம். அப்போ தன் அறிவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற சொல்லலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்பாக இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகலை சந்திக்கப்பட்ட நபர்கள்னால் இந்த கடகராசி அன்பர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. இந்த அமைப்புகள் கடந்த 3 வருட காலகட்டமாகவே உங்களை வாட்டி வதைச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த 3 வருட காலமாக இந்த கடகராசி அன்பர்கள் படாத கஷ்டங்கள் பட்டுட்டாங்கன்னு சொல்லணும். சார், எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்களா? நாங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்குமா? காரணம் என்ன சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரேங்க, இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி அந்த கடந்த காலங்கள் கடந்து போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் மறந்துட்டு இதுக்கு மேல் நீங்கள் சரியாக செயல்பட கற்றுக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்பாக கடந்த 3 வருட காலமாகவே குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கணுன்ட்டு தான் எழுதப்பட்ட விதி. அது அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் நீங்கள் அனுபவித்து முடிச்சிட்டிங்க. இனிமேலும் உங்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் எதுவும் நடக்கிறது கிடையாது. இனிமேல் வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஏறுமுகமான ஒரு பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இனிமேலுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த நேரம் இருந்துகிட்ருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல அதிகப்படியான கிரகங்கள் இருக்குது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அந்த 6ஆம் இடத்தில் தொடர்புறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. எதிராளிகள் தொல்லைகளானது பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் 6ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருந்தால் அரசாங்கத்தினால உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், உங்களுக்குன்ற பிரச்சனைக்குரிய நபர்கள் உங்களை விலகி போகிறதுனால உங்களோட தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வீட்டை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு காலகட்டங்கள் இந்த நேரத்தில் கூடி வரும். வாய்ப்புகள் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் வெகு நாட்களாக எனக்கு திருமணம் நடக்கணும்னு காத்துட்ருக்கேன் சார், ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கையும் அமையல, திருமணமும் நிச்சயிக்கப்பட முடியல, நானும் தேடிட்டுருக்கோம், எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஜாதகத்தையும் பார்க்குறோம், போகாத கோயில் கிடையாது, வழிபாடு செய்யாத தெய்வம் கிடையாது, எல்லாமே செய்துட்ருக்கோம், ஆனால் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நல்ல வரன் உங்களுக்கு அமையறதுக்கான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதை உடனே அடுத்த மாதம் தை மாதத்திலேயே அதை நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதில் முக்கியமாக 2026 ஜூன் மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் வாய்ப்புகளும் கூடி வந்துடும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேர் அமைப்பு ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் உதயமாக போகுதுங்க. அதனால் கடகராசி என்பவர்கள் ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். எதிர்கால அமைப்புகள் எல்லாமே சீரும் சிறப்புமாக இருக்குது. முன்னர் நடந்த நிகழ்வுகளை எண்ணி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வாழ்க்கையில் இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு துணிச்சல்கள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதையும் கடந்து போவோம், எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு துணிச்சலோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. எதிர்கால சிந்தனையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சு. தொழிலில் எந்தாவது எனக்குன்ற ஒரு நிரந்தரமான தொழில் இல்லையே அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. அதனால் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டாம். இந்த 2026 மார்கழி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கணும் அப்படின்னாக்கா தெய்வீக நம்பிக்கையோட உங்களோட முயற்சிகளை எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகள் எழுதுனீங்கனாக்கா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆஞ்சநேயர் அனுமன் ஜெயந்தி என்று பார்த்திங்கனாக்கா அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. ஏன்னா மூல நட்சத்திரத்தில் தான் அனுமன் பிறந்தார்.
அன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அனுமன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு வெற்றிலை மாலையோ அல்லது ஏதோ ஒரு நெய் தீபமோ போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு புத்துணர்வு கிடைக்கும், தேக ஆரோக்கியம் வலிமை பெறும், பொருளாதார அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும், தடைக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த மாதத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும், பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனால வார்த்தை ஜாலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சு விஷயத்தில் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் வச்சுக்க வேண்டாம், கோவப்படாமல் பேசுகிறது மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால இன்னமும் அடிவேர் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது இருந்துகிட்ருக்கோம். அதை பற்றி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், பெரிய லெவலில் பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தி தராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால இந்த நேரத்தில் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார்? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியாதிபதி சந்திரன், நவகிரகத்திலேயே அழகு தேவதை யாருன்னா சந்திரன் தான், அவரு தான் உங்க ராசியாதிபதி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்க ராசியாதிபதி 197 டிகிரியில சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல துலா ராசியில இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம் வாங்கி இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு துலா ராசியில உட்காந்துருக்கிறார். அற்புதமான ஒரு வாய்ப்பு. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசி பொதுவாகவே ஒருத்தருக்கு துரோகம் நினைக்காத ராசி யாருன்னா கடகராசி தான். ஏன்னா கடகம் அப்படின்னா நண்டு, அதாவது எப்பயுமே மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று பேச தெரியாத ராசி கடகராசி. ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு மேலே வரணும் அப்படின்னு என்னைக்கும் ஒருபோதும் நீங்க நினைச்சதே இல்லை. அப்படி நீங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு மாடி மேல மாடி கட்டி கோடீஸ்வரனா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கும் உங்களுடைய நிலைமை எப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் கிடக்குறீங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2025 நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, தாய் தந்தைகளுக்குள்ளார மனக்கசப்பு, மன சண்டை, குடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல பிரச்சனை, வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி, நல்லவன்னு சொல்லிட்டு 10 ரூபா வாங்கி கொடுத்துட்டு அவங்க கெட்டாத இன்னைக்கு நீங்க கட்டக்கூடிய ஒரு நிலைமை. பொதுவாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னி வரைக்குமே நம்ம எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் அப்படின்ற நிலைமையில உட்காந்துருக்கக்கூடிய ராசி கடகராசி. ஆனா இப்படி இருக்கும்போது 2025 மார்ச் 29ஆம் தேதியோட உங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருந்தாலும் ஆனா மீண்டும் 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 பார்க்கும்போது கஷ்டங்கள் வந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது எதனாலன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சனி பகவான் வக்கரத்துல இருந்தாரு. அந்த வக்கரமும் இப்ப நவம்பர் 28 அதுவும் நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால பார்த்துட்டீங்கன்னா சனியுடைய தொல்லை இதுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு உங்களுக்கு இல்லை. நீங்க பயப்படவே வேண்டாம், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு பொதுவா என்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சாரோ நவம்பர் 28 அதுல இருந்து உங்க நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க தொட்டதை தொலங்கும், வச்சதை விளங்கும், எதிர்பார்க்கறது நடக்கும், நம்பன காரியம் கைக்குடி வரும். நீங்க எடுத்த முயற்சி அதாவது தீவிரமா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் வேகப்படுத்துங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம், சரிங்களா? இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்துல சூரியன் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்கிறாருன்னு கேட்டா கிடையாது. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா உங்க ராசியாதிபதி யாருன்னு சொன்னா சந்திரன் சொன்னேன். அந்த சந்திரன் அப்படின்னா ஒரு பெண்ணு. அப்ப அந்த சந்திரன் ஒரு பெண்ணு. அந்த சந்திரனுடைய கணவன் யாருன்னு பார்த்தா குரு. அந்த குரு தான் தனுசு ராசிக்கு அதிபதி. அப்ப அந்த தனுசு ராசியில தான் போய் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் போய் இப்ப உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப குருவும் ஒரு ராஜா, சூரியனும் ஒரு ராஜா. அப்ப இந்த இரு ராஜ கிரகங்கள் ஒன்னா சேரும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பரா வேலை செய்யும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க வாழ்ற இடத்துலதான் இருந்தீங்க, வாழல. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா நீங்க நல்லா இல்லை, நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைங்க நல்லா இல்லை. அப்போ உங்களுடைய நிலைமைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது? எதையுமே ஜமாளிக்க முடியாம நிலைமை. ஆனா எந்த கஷ்டம் எல்லாம் இப்ப சரியாக போகுது. காரணம் என்னன்னா உங்க 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் போய் குரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி 6ஆம் இடத்துல உட்காரக்கூடிய காலத்துல
தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் முதல்ல உங்களுக்கு சரியாகும். தொழில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பா தீரும். ஏன்னா நீங்களா தொழில வெட்ட மாதிரியே இருந்திருக்கும், வேலையும் பறி போயிருக்கும். இன்னைக்கு வளர்ச்சி இல்லாம கிட்டத்தட்ட நம்மளோட நிலைமை எதை நோக்கி தான் போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு 2ஆம் இடம்னா என்ன? தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப இந்த 2025 நிறைய வாக்கு கொடுத்து அது உங்களால காப்பாற்ற முடியாது கூட போயிருக்கும். ஆனா அந்த 26 அந்த வாக்கு நீங்க காப்பாத்திருவீங்க. 2வது கல்விஸ்தானம். 2025 நீங்க என்னென்ன தவறுகள் பண்ணனீங்களோ அந்த தவறுகள் எல்லாமே 2026 கண்டிப்பா சொல்றேன் நடக்காது. அது போக குடும்பஸ்தானம், குடும்பத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், பணத்தினால வந்தது, அதாவது உறவுகளுக்குள்ளார ஏற்பட்ட பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை, கிட்டத்தட்ட தொழில ஏற்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு 26 ஏற்படாது. அது போக தனஸ்தானம், 2ஆம் இடம்னாவே தனஸ்தானம். அப்ப இதுக்கு முன்னாடி எப்படின்னா வீடுக்குள்ள காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற காலத்துலதான் நீங்க இருந்திருப்பீங்க. அந்த காலம் எல்லாம் இப்ப மாறப்போகுது. நீங்க பயப்பட வேண்டாம். 2 ராசி கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் இப்ப 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு, விருச்சிக ராசியில. அப்ப உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா விருச்சிக ராசி தான். அப்ப அந்த விருச்சிக ராசியில தான் இப்ப புதன் உட்கார்ந்துருக்கிறார். 13 தேதி வரைக்கும் புதன் பகவான் உங்க புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. 13 தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமா சொல்ற, உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா புத்திர தடைகள் எல்லாமே அப்படியே விலகிடும். புத்திர தடைகள் விலகும் போது புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். 13 தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் 13ஆம் தேதிக்கு மேல 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த சூரியனோட போய் இணைஞ்சிருவார். அப்ப அந்த இணையும் போது என்ன பண்ணுவாரு, அந்த சூரியனும் புதனும் இரு கிரகங்கள் இணையும் போது நம்ம புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற யோகம் அந்த இடத்துல ஏற்படுது. அப்படி ஏற்படக்கூடிய காலத்துல சொந்த தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புண்டு, இன்னும் தொழில் பெருசுப்படுத்துறதுக்கு வாய்ப்புண்டு, வெளிநாடு முயற்சி எடுத்தவங்களுக்கு வெற்றி நிச்சயமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அயல்நாட்டு பயணம் நல்லா இருக்கும், அது போக அரசியல் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துலயே சுக்கிரன் இருக்கிறார். வெறும் 5 நாள் மட்டும் இருப்பார். 5 நாள் மட்டும்தான் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். அப்ப 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா 6ஆம் இடத்துக்கு போறார். அப்ப முதல் 5 நாள் பார்த்தா புத்திர பாக்கியம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் சுக்கிரன். அப்ப 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருவார். அப்ப நான் சொல்றேன் 5ஆம் தேதிக்கு மேல 28ஆம் தேதிக்கு உள்ளார வண்டி வாகனம், மண்மனை, அதாவது மனையோகம், அதே போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அத்தியாவசியம் அந்த வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பர பொருட்கள் வாங்குற யோகத்தை உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருவார். அதனால எது எப்படியோ உங்களுக்கு பாருங்க, அப்படியே ஒவ்வொரு கிரகமா தனுசு ராசியில போய் உட்காடுறாங்க. இப்படி உட்காரக்கூடிய காலம் அற்புதமான காலம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செவ்வாய் பகவான் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதியும் மேச ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில தான் உட்கார்ந்துருக்கிறார். குரு மங்கள் யோகத்தை ஏற்படுத்தி உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் பாருங்க சூப்பரான ஒரு யோகம். காரணம் என்னன்னா தனுசு ராசி உங்களுக்கு 6ஆம் இடம், அதாவது அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு 10ஆம் இடம். அப்போ ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடுக்கு சம்மந்தப்பட்ட யோகம், ஆயுளுக்கு சம்மந்தப்பட்ட மாற்றம், இந்த ஹெல்த் பிரச்சனை, இது எல்லாமே சரியாகிறதெல்லாம் 6ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் வலுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இந்த மண்மனை தடைகள் விலகும், குடும்பத்துல இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், அதே மாதிரி தொழில ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடத்துல யார் யார் இருக்கிறாங்க, குரு வீட்டுல போய் செவ்வாய் மங்களக்காரகன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சுப காரியங்கள் இந்த மாசம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சுப காரியம், சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. 2 ராசிக்காரங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தபடி போய் 5ஆம் தேதி சுக்கிரன் உட்கார்றாரு, அதுக்கப்புறம் 13ஆம் தேதி போய் கட்ட புதன் உட்கார்றாரு. இந்த மாதிரி காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்களே சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப அந்த டைம்ல அதாவது அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு, அந்த வயசுக்கு தகுந்த வளர்ச்சி உங்களுக்கு அப்படியே கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? இது போக கடகராசிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதோ அது முதல் வெற்றி உங்களுக்கு. 2வது உங்க ராசியில இருந்த குரு பகவான் டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு
உங்க ராசிக்கு 12ல போய் உட்காந்துட்டாரு. அப்ப 12ல உட்காந்த குரு வேலை செய்யுமா? அப்படி பார்த்தா 12ல உட்காந்த கிரகம் வேலை செய்யாது. இது உண்மைதான். ஆனா குரு எந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறாரு? வக்கரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. வக்கரம்னா என்ன? இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. சரிங்களா? ஏன்னா குரு 12ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இதே இயல்பு நிலையில உட்கார்ந்து இருந்தாருன்னா நீங்க தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் வக்கரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான விஷயம். அப்ப உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க எல்லாமே உங்களுக்கு தகுந்தது போலதான் வந்திருக்குது. சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு நவம்பர் 28ல. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே மாதிரி டிசம்பர் 6ல குரு பகவான் போய் 12ஆம் இடத்துல உட்காந்து வக்கரம் அடைஞ்சதுனால இயல்புக்கு மாறாக வேலை செய்யறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல பார்த்தா சூரியனும் சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் 4 கிரகங்களும் உட்கார்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதனால எப்படி பார்த்தாலுமே கிட்டத்தட்ட கடகராசியில பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, ஒருத்தருக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்துட்டா இந்த கடன் பிரச்சனை எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். செவ்வாய் கெட்டு போச்சுன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பா 1 லட்சத்துக்கு 2 லட்சம், 2 லட்சத்துக்கு 3 லட்சம் அப்படியே வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனா இப்ப தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் உங்க ராசி பாருங்க 8ஆம் இடமா பாக்குறாரு. செவ்வாய் பார்வைன்றது 4, 7, 8. அப்ப அந்த செவ்வாய் பாருங்க உங்க ராசி 8ஆம் இடமா பாக்குறாரு. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அதனால இன்னும் நம்ம சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். 100% கடகராசிக்காரங்களுடைய நிலைமை, அதாவது 2025ல பட்ட கஷ்டம் 26ல படமாட்டீங்க. ஏன்னா 25, 26 இணைக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாசம் மட்டும்தான். அப்ப பாதி பாத்தீங்கன்னா 2025, பாதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா 2026 சூப்பரா இருக்க போகுது. நீங்க நினைச்ச இடத்துக்கு கண்டிப்பா போக போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எட்டாத உயரத்துக்கு கண்டிப்பா நீங்க நின்று இந்த உலகத்தை உங்களை திரும்பி பார்க்க வைக்க போறீங்க. இது கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு நடக்கும். காலபுருஷனுக்கு 4, மாதா பிதா குரு தெய்வம். அப்போ காலபுருஷனுக்கு 4 கடகம். கட 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 கட்டு கட கட. புனர்பூசம் பூசம் ஆயில்யம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம். ரைட்டா? அப்போ 3 நட்சத்திராதிபதிகள், 3 பேரும் இல்லாம முடிச்சவங்க. இந்த ஆயில்யத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆயில்யத்துக்காரன்ட்ட கண்ட்ரோலே பண்ண முடியாது. கடந்த காலங்களில் வெக்கம், மானம், சூடு, சொரணை, வேதனை, பரிசோதனை, திக்கற்றவருக்கு தெய்வம் துணை என்பது யாருக்குன்னா கடகராசிக்கு தான். ஓட்டம் கடன்னா கடக்கிறது. எப்படி கிடக்கும்? ஓடினா தானே கிடக்கும். ஒரு செயினை கட்டி வச்சாலும் நிற்காது. எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, 7 வயசாக இருந்தாலும் சரி, இல்லை என் வயசு 70 இருந்தாலும் சரி, இல்லை 100 வயசாக இருந்தாலும் சரி, 100 வயசாக இருந்த கிழவன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே டீ குடிக்க மாட்டாங்க. என்னையா 95 வயசு ஆகுது, மருமக இருக்காங்க, மருமகளுக்கே வயசு 50-60 வயசு ஆக போகுது, நான் டீ வச்சு தரேன், பால் வச்சு தரேன் மாமா. குடிக்க மாட்டாங்க. அந்த 3 ராசியில் அந்த ஆயில்யம் மட்டும் எங்கே போகும்? நான் போய் கடையில் போய் சாப்பிட்டு வரேன் தான் போகும். கடக்கிறது எங்கே வேணாலும் கடக்கிற நிலைமை தான் அதுக்கு உருவாகும். அதே போல் மனசை கடக்கிறது, துன்பத்தை கடந்த நிலை, துன்பத்தை கடந்த நிலை, துயரத்தை கடந்த நிலை, அஷ்டமத்து சனியை கடந்த நிலை, எல்லா விதமான மோசமான எல்லா விதமான பழக்க வழக்கத்தையும் கடந்த நிலை. பார்த்தீங்களா? மோசமான எல்லா விதமான பழக்க வழக்கத்தையும் கடந்த நிலை கடகராசி. இது எல்லாம் போய் இப்போது உங்களுக்கு ஒரு புனிதமான மார்கழி மாதம், ஒரு வழிகாட்டியான மார்கழி மாதம், ஸ்பெசிஃபிக்காக உங்களை நல்ல நடத்தையை கொண்டு வருவது மார்கழி மாதம், நல்ல குணத்தை கொடுப்பதும் மார்கழி மாதம். உங்கள் தசாபத்தியை பக்கத்தில் வச்சுக்கங்க. எப்போதுமே தசாபத்தியை ஒரு பேனா, ஒரு நோட்டுக்கு ஒரு பேனா முக்கியம், ஒரு நோட்டுக்கு ஒரு பென்சில் முக்கியம், தாகத்திற்கு தண்ணி முக்கியம், உடலுக்கு இந்த உடை முக்கியம். அதே போல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா சப்போர்ட் உங்களுக்கு இருந்தால் எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கும் இந்த மார்கழி மாதம் கடகராசிக்கு. நீர், நிலங்கள்,
தாய் சேய் நலம், தாய் நாட்டுப்பற்று, தாய் மொழிப்பற்று, விவசாயப்பற்று, எல்லாத்துக்கும் அத்துப்படி நீங்கள் தான். யார் சொல்கிறது கேட்காது நீங்கள் தான். ப்ரெஸ்டீஜ் பார்ப்பதும் நீங்கள் தான். பாசத்துக்குரியவரும் நீங்கள் தான். ஆதிக்கத்துக்குரியவரும் நீங்கள் தான். ஆராய்ச்சிக்குரியவரும் நீங்கள் தான். வல்லுநரும் நீங்கள் தான். எழுதின கதை, வசனம், டைரக்ஷன் பாருங்கள், அவங்க தான். அப்படிப்பட்ட கடகராசிக்கு எல்லா கஷ்டத்தையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இனிமேல் வரக்கூடியது நல்ல காலம்தான். என்ன பண்ணணும்? அகலக்கால் வைக்கக்கூடாது. எல்லா வகையிலும் இப்போ அகலக்கால் வைக்காதீங்க. அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு உங்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக மாறும். உங்கள் சப்போர்ட்டாக தசாபத்தியை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் பண்ணுங்க. இப்போவே கொஞ்சம் அகலக்கால் வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போத்தான் இன்னும் அஷ்டமத்து சனி முடியக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது. எப்படி இருக்குது? சந்திர திசையில் ராகு புத்தின்னா மாட்டிக்கிறவங்க, ராகு திசையில் சந்திர புத்தினா மாட்டிக்கிறவங்க. அதனால் தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அஷ்டமத்து சனியை விட, கண்டகச்சனியை விட, பாதச்சனியை விட, ஜென்மச்சனியை விட சந்திர திசையில் ராகு புத்தி மிகவும் கொடியது. சந்திர திசையில் கேது புத்தி மிக மிக கொடியது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு இடமும் எச்சரிக்கையாக வச்சு கொண்டு வரணும். பகல் போக்குவரத்து, ராவால பயணமே இருக்கக்கூடாது. உயிரை கொடுப்பவனும் நண்பன், உயிரை எடுப்பவனும் நண்பன் கடகராசிக்கு. ஆக மார்கழி மாதம் நல்ல சப்போர்ட்டான மாதம். அம்பிகை கண்டிப்பாக அம்பிகை வழிபாடு ஒரு மிக சிறப்பை கொடுக்கும், மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும், திடகாத்தத்தை கொடுக்கும். உடல் ரீதியாக வைத்திய செலவு எதுவும் இருக்காது. கண்டிப்பாக உடல் ரீதியாக நன்றாக இருக்கும். ஆன்மீகத்தில் வருவீங்க. ஆன்மீகம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்நிலை போனாலும் ஆன்மீகத்தில் கெட்டிக்காரவங்கள வருவீங்க. தானியம்னாலும் சரி, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், சப்மெரிசன் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, பூக்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, தாயினுடைய நலம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை அப்படியே ஒரு மகத்தான மாதமாக உங்களுக்கு மாறும். வடக்கு முக அம்மன் வழிபாடு. இந்த வடக்கு முகன் அம்மன் வழிபாட்டில் அங்கே செவ்வாய் நீச்சம். செவ்வாய் நீச்சம் பெண்களுக்கு உரிய இடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெண்களுக்கு உரிய திருமணத்துக்குரியவன் செவ்வாய். அந்த செவ்வாய் நீச்சமானதாக இருப்பதால் அந்த செவ்வாய் புனர்பூசமா பூசமா ஆயில்யமா? புனர்பூசமா குருதான், பூசமா குருதான், குரு நட்சத்திரம். ஆயில்யம் மட்டும் புதனுடைய நட்சத்திரம். அப்போ அதுக்குரிய வாகனத்துக்குரிய அந்த பரிகாரத்தை செய்தால் கைமேல் பலன். அதில் மாற்று கருத்தும் இல்லை, எந்த விதமான ஐயமும் இல்லை.